வெல்கம் டு சித்தூஸ் கிளேப் தமிழ். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு. நான் பண்ணியிருக்கிறது இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டான கத்திரிக்காய். அந்த பீட்டி கத்திரிக்காயில் நல்லா பிஞ்சு காயாக பார்த்து பண்ணோம்னா அது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே போல் அந்த வெள்ளை கத்திரிக்காயில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். வெள்ளை கத்திரிக்காயில் சதைப்பகுதி அதிகமாக இருக்கிறதுனால நல்லா கொழுப்பு மாதிரி நல்லா பொரிஞ்சு அப்படியே நிற்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கத்திரிக்காய் வந்து நான் ஒரு 1/4 கிலோ இந்த சாஃப்ட் கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கேன். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து பொறுக்கிட்டு வந்தேன் கடையில். இப்போ இதை நல்லா அந்த காம்போட நுனி பகுதியை வெட்டிட்டு 4ஆக இப்படி கொஞ்சம் மட்டும் முழுசாக கட் பண்ணாமல் பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்காக தான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். எதுவும் சொத்தை இருக்கா, எதாவது பூச்சி எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுடலாம். அதே எல்லா கத்திரிக்காயும் அதே மாதிரி கரெக்டாக 4ஆக வெட்டி பார்த்துட்டு க்ளீனாக நல்லா அலசி தனியாக வச்சுக்கலாம். அதே போல் தக்காளியை வந்து அடிப்பாகத்தை வெட்டிட்டு நல்லா அந்த சதைப்பகுதியை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சும் வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம அலசி வெட்டி வச்சுட்டுக்கிற கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா 3/4 வாசி வெந்துடணும், நல்லா அப்படியே வதங்கி வெந்துடணும். இதில் கொஞ்சமாக கத்திரிக்காய்க்கு அளவாக உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலே பொரியணும், தண்ணி சேர்க்காமல் அப்படியே எண்ணெயிலே பொரியணும். இந்த மாதிரி நல்லா இப்படி பொரிஞ்சு 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெய் வந்து கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 கைப்பிடி வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஒரு 3 பெரிய பல் பூண்டு இடித்து அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சுமாராக வதங்கினா போதும், ரொம்ப கொலன்னு வதங்க தேவையில்லை. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா போதும். நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் 1/4 சிட்டிகை, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், தேவைப்பட்ட 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் அதிகமாக. இது எண்ணெயில் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்துட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலாக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்துடணும். வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கணும். ஆல்ரெடி கத்திரிக்காய் 3/4 வாசி வெந்திருக்குது, அதனால் அதிக வேகிறதுக்கு டைம் எடுக்காது. இந்த மசாலாக்கள் எல்லாம் கத்திரிக்காய்க்குள்ளே போகணும். இந்த காரம், புளிப்பு, உப்பு, எண்ணெய், இந்த மசாலாக்கள் எல்லாமே நல்லா போய் அதில் நல்லா மிங்கிளாக இருந்தால் தான் சாப்பிடும்போது எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்புலேருந்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகுத்தூள் மேலாப்பில் அப்படியே தூவி விட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காவை நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நம்ம சமையல் எண்ணெய் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காவை சுட சுட சோறு வலித்து சோத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டோம்னா பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். தோசை, சப்பாத்திக்கும் இதை சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சுவையான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.